கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஜும்மாவில் பேசுகிற பொழுது தொழுகை சார்ந்த பல்வேறு விஷயங்களை நாம் எடுத்துக் கொண்டிருந்தோம். தொழுகை ஒரு முஃமினுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் தொழுகையினுடைய அவசியம் குறித்தும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பல்வேறு செய்திகள் நமக்கு மத்தியில் பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தொழுகை என்பது ஒரு முஃமினுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்று பார்க்கிற பொழுது, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு, அருட்குறைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த தொழுகையை நாம் அவசியம் பேண வேண்டியதாக இருக்கிறது. மனிதனுடைய யதார்த்தமான குணம் என்ன என்று சொன்னால், நமக்கு யார் ஒருவர் நன்மை செய்கிறார்களோ அதற்கு பகரமான நன்மையை நாம் அவருக்கு மீண்டும் செய்வதற்கு ஆசைப்படுவோம். அதே போல் ஏதாவது ஒரு நபர் நமக்கு ஏதாவது ஒரு நோவினையை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், அந்த நோவினையை, அந்த கெடுதியை மீண்டும் அவருக்கு தந்துவிட வேண்டும் என்பதிலும் மனிதன் மிக கவனமாக செயல்படுவான். முதல் அம்சம் நாம் சொன்னோம், ஏதாவது உபகாரம் செய்தால் பதிலுக்கு உபகாரம் செய்வது, அல்லது தீமை செய்தால் அதற்கு பழி வாங்குவது. இந்த இரண்டும் மனிதர்களிடத்தில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு குணம். இவற்றில் நாம் கவனிக்கிறோம், அல்லாஹ் நமக்கு செய்த, மனிதர்களுக்கு செய்த ஏதாவது உபகாரங்கள் இருந்தால் அவற்றை நாம் பகரத்திற்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதை போல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த உபகாரத்திற்கு நாம் என்ன பதில் உபகாரம் செய்திருக்கிறோம், அதாவது மார்க்கத்திற்காக நம்முடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான். தந்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு வழங்கிய அருட்குறைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் அவற்றை எண்ணி முடிக்க முடியாது. சுவாசம் சீராக இருக்கிறது ஒரு பெரிய நியமத், நம்முடைய பார்வை சரியாக இருக்கிறது பெரிய நியமத், நம்முடைய செவிகள் சரியாக வேலை செய்கிறது ஒரு பெரும் நியமத், கைகால் சலாமத்தாக இருக்கிறது, தொழுகைக்காக வருகிறோம், இரவில் உறங்கி இருக்கிறோம், மீண்டும் எழுந்து பள்ளிவாசலுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கு தொழுகைக்கு எழாமல் நிறைய நபர்கள் தூக்கத்தில் இருக்கிறார்கள், அந்த தூக்கமும் நியமத், தூக்கத்திலிருந்து எழுந்து வந்திருப்பதும் நியமத். இப்படி அருள் கொடை என்று பட்டியலிடுகிற பொழுது ஏராளமான அருள் கொடைகள், இறைவனுடைய அருள் கொடைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. நாம் அவற்றுக்கு என்ன பதில் உபகாரம் செய்திருக்கிறோம், என்ன பகரம் செய்திருக்கிறோம், அல்லாஹுக்கு எந்த விதத்தில் நன்றி செலுத்தி இருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது அவை மிக குறைவான அம்சமாகத்தான் இருக்கிறது. நாம் மார்க்கத்திற்காக தொழுகை என்கிற அடிப்படையில் 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் கூட அல்லாஹ்விற்காக வேண்டி ஒதுக்குவதற்கு நாம் தயங்குகிறோம். அந்த குறைவான நேரத்தில் கூட நம்முடைய வியாபாரம் கெட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், இமாம்கள், பெரியார்கள், அதே நேரத்தில் சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக எந்த அளவிற்கு ஒரு பெரும் தியாகத்தை செய்து இந்த மார்க்கத்தை நமக்கு நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும். சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் எல்லாம், மார்க்கத்திற்கான பங்களிப்புகள் எல்லாம் சிறிதோ கொஞ்சமோ நஞ்சமோ அல்ல. நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரும் பெரும் பங்களிப்புகளை நம்முடைய சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கிறார்கள். ஆக குறைவாக தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்கறதுக்கு கூட நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் ஏதாவது விசேஷங்கள் வைக்கிறோம், திருமணம் வைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அந்த திருமணத்திற்கு வருபவர்கள் மொய் என்கிற பெயர்ல நமக்கு ஏதாவது ஒரு தொகையை எழுதிவிட்டு போவார்கள். நாம் என்ன செய்கிறோம், அதை பாதுகாப்பாக வைத்திருந்து அவர்களுடைய வீடுகளில் ஏதாவது விசேஷங்கள் நடந்தால் அவர்கள் எவ்வளவு செய்தார்கள், எத்தனை வருடத்திற்கு முன்னால் செய்தார்கள் என்பதை கணக்கிட்டு பதிலுக்கு நாமும் சென்று செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தை இதே மாதிரி கணக்கிட்டு அதற்கு பகரம் செய்ய வேண்டும் என்று குறைந்தபட்சம் ஒரு முஃமின் கணக்கிட்டாலும் கூட அவன் தொழுகையை சரியாக பேணிவிட முடியும். சஹாபாக்களை பாருங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், புதிதாக ஈமானுக்கு, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்து அருகில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை அழைத்து, நீங்கள் எப்படி முஸ்லிம் ஆனீர்கள், நீங்கள் முஸ்லிம் ஆகிற பொழுது உங்களுக்கு என்னவெல்லாம் நெருக்கடி இருந்தது, என்ன கஷ்டத்திற்கு பின்னால் நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று சஹாபாக்களை அழைத்து தாபிஈன்களை ஒன்று சேர்த்து இஸ்லாத்தை வலுவூட்டுவதற்காக, ஈமானில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு நாள் நிறைய மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஒன்று சேர்த்து வைத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார். அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு யாருன்னா மக்காவிலேயே ஈமான் கொண்டவர்.
அவர் மக்காவில் ஈமான் கொண்டு பல்வேறு கஷ்டங்களை சிரமங்களை அடைந்தவர். அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் இஸ்லாத்தில் இருக்கிறீர்கள், ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்ட பொழுது அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு பெரிதாக எதையும் பேச மாட்டார். தன்னுடைய மேலாடையை கலட்டி தன்னுடைய முதுகை காட்டுவார். முதுகு முழுக்க பள்ளங்களாக இருக்கும், காயங்கள் அல்ல, முதுகெல்லாம் பள்ளங்களாக ஓட்டை ஓட்டைகளாக இருக்கும், முதுகு முழுக்க இருக்கும். ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, முதுகு மட்டுமல்ல, என்னுடைய பின்புறம் மேலிருந்து கீழ் வரை முழுக்க இப்படித்தான் ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நான் ஈமான் கொண்ட ஆரம்ப காலகட்டத்திலே நான் ஒரு பெண் எஜமானருக்கு அடிமையாக இருந்தேன். அந்த பெண் எஜமானர் என்ன வேலை செய்வார்னா, அவர்கள் அந்த பாத்திரங்களுக்கு ஈயம் பூசக்கூடிய வேலை செய்யக்கூடியவர். அவர் நிறைய நெருப்பு கங்குகளை மூட்டி அதன் மூலம் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுவார், அந்த நெருப்பை பயன்படுத்துவார். வேலையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அந்த நெருப்பு கங்குகளை எடுத்து அதை பாய் போல தரை முழுக்க பரத்தி வைத்து அதற்கு மேல் என்னை படுக்க வைத்து விடுவார். படுக்க வைத்து கை கால்களை 4 பேர் 4 பக்கம் அழுத்தி பிடித்துக் கொள்வார்கள். அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஈமானை விட்டுவிடு என்பதா. அந்த நேரத்தில் நான் சொல்லுவதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். எந்த அளவிற்கு அது மாறி போகும்னு சொல்லி சொன்னால், அந்த நெருப்பு கங்குகள் என்னுடைய உடலை துளைத்து உடலில் இருந்து வரக்கூடிய இரத்தமும் தண்ணீரும் தான் அந்த நெருப்பு கங்குகளை அணைக்கும். இது 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல. இந்த காயங்கள் ஆறியதற்கு பின்னால் மீண்டும் இதே போல செய்வார்கள். மீண்டும் நான் கடைசி வரை கலிமாவை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பேன். இப்படிப்பட்ட தியாகத்திற்கு பின்னால் நான் ஈமானில் உறுதியாக இருக்கிறேன் என்ற அந்த சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வரலாறுகளை ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இதில் ஒரு அணு அளவு கூட நம்முடைய பங்களிப்பு மார்க்கத்திற்காக இருக்காது. பள்ளிவாசலுக்கு தேவை ஒரு சில பைசாக்களை நாம் எடுத்து கொடுத்து விடுகிறோம். மக்களுக்கு ஏதாவது தேவை ஒரு சில சதகாக்களை செய்து விடுகிறோம். செய்ததற்கு பின்னால் நாம் ஒரு பெரும் பங்களிப்பை மார்க்கத்திற்கு தந்துவிட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இதுவெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் தான். இது போல ஆயிரக்கணக்கான வரலாறுகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. நம்முடைய ஒரே கேள்வி என்பது, சஹாபாக்கள் இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் மார்க்கத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். நாம் இந்த இஸ்லாத்திற்காக ஈமானுக்காக என்ன செய்தோம்? மார்க்கத்திற்காக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகைக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு நாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மாதிரியான துன்யா நமக்கு ஒருபோதும் பயன் தராது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் பேசும் பொழுது கூட, துன்யாவில் நீங்கள் பருவ வயதை அடைந்து விவரம் தெரிந்ததிலிருந்து தொழுகை உங்களுக்கு கடமையாகிறது. எது வரைக்கும் கடமை? மௌத்து வரைக்கும் உங்களுக்கு கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. எந்த ஒரு காரணத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது. ஒருவர் ஹயாத்தாக இருக்கிறார்னு சொல்லி சொன்னால் நிச்சயம் அவர் தொழுதாக வேண்டும். தொழுகவில்லை என்று சொன்னால் அவர் பைத்தியமாக இருக்க வேண்டும். யாருக்கு சுயநிலை இல்லையோ, யாருக்கு சுய சிந்தனை இல்லையோ, யார் புத்தி பேதலித்திருக்கிறாரோ அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. மாறாக பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுகை கடமை, அவர் உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் தொழுகை கடமை, சிந்தனை இருந்தால் அவர் தொழுதாக வேண்டும். மௌத்து வரை தொழுகை என்பது நீங்காமல் நம்ம மீது இருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. அந்த கடமை நாம் மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய பங்களிப்பாகவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள்படைகளுக்கு செலுத்தக்கூடிய பகரமாகவும் நாம் யோசிக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய தியாகங்களில் ஏதாவது ஒரு அளவு செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தாலும் கூட தொழுகையின் பேணுதலை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் தொழுகையை பேணி தொழுகிற நல்லதொரு நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.